சினிமா படத்துல எண்டுன்னு போட்டு முடிச்சிடுறாங்க அப்படின்னா, சலங்கை ஒளின்னு ஒரு திரைப்படம், ஒரு தோல்வியுற்ற கலைஞனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கமலஹாசன் அவ்வளவு அழகா அதுல பதிவு செய்திருப்பார். அந்த படம் முடியும் போதும் எண்டுன்னு தான் போடுவாங்க. போட்டுட்டு உடனே அந்த வார்த்தைகள் மாறி வரும், நோ எண்ட் ஃபார் எனி ஆர்ட் அப்படின்னு. கலைக்கு முடிவே கிடையாது என்று அந்த திரைப்படத்தை முடித்திருப்பார்கள் என்றால், கலைஞன் முடிந்து போவான், கலை என்றைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும், அது இந்த மக்களுக்குள் எழுச்சியை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதற்கான அடையாளம் அது. அவர் பலாச்சோலையெல்லாம் எடுத்து பார்த்து சாப்பிடுறாராம். நாளைக்கு விழுப்புரம் போவோம்னு சொன்னோடனே அந்த கனவுலயே உட்கார்ந்துட்டு, நீங்க ஒரு பழத்தில் எத்தனை சுளைகள் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் ஒரு மரத்தில் எத்தனை விதைகள் இருக்கிறது, அந்த விதைக்குள் எத்தனை மரங்கள் இருக்கிறது என்று பார்ப்பதுதான் ஒரு கலைஞனின் வேலையாக இருக்க முடியும். ஈஸியா சொல்லிட்டீங்க. எத்தனை புத்தகங்கள் விற்கிறதுன்னு விற்பனையை வைத்தாங்க. ஒரு எழுத்தாளனை எடை போட முடியும்? ஜானகிராமனும் எல்லாம் பெரிய பெரிய எழுத்தாளர்களும் பெருசா விற்கப்பட மாட்டார்கள். ஆனா எந்த அளவுக்கு மனசுக்குள்ள எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் தானே கேள்வி. பாகுபலி படம் அப்படி ஓடுச்சு அப்படின்னு சொல்றீங்களே, நான் கேட்கிறேன், இன்னைக்கு பொன்னியின் செல்வன் என்ற காலத்தால் அழியாத ஒரு தமிழ் காப்பியம் சினிமாவாக எடுக்கப்படுகிறது. நம்ம காத்துக்கிட்டு இருக்கோமா இல்லையா? வந்தியத்தேவனா யார் வர்றாங்க, குந்தவை நாச்சியாரா யார் நடிக்கிறாங்க, வானதி யார் என்று அடுத்த தலைமுறைக்குள்ளேயும் ஒரு கிளர்ச்சியை அந்த எழுத்து ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணி இருக்கிறது. இதுல நம்ம ராஜ்குமார் சார் அவர் ரொம்ப அருமையா பேசினார். தமிழின் அழகு பார்த்தீர்களா அப்படி ரொம்ப நயமா பேசினார். ஆனா அவர் கொஞ்சம் கூட நியாயமா பேசுறாரு. நயமா பேசுறாரு, நியாயமா பேசுறேன். தமிழின் அழகு சிறப்பு எதுல இருக்கு? அது நயத்தில் மட்டும் இல்லை. அந்த தமிழை கையில் எடுத்துக்கொண்டு ஆங்கில ஆட்சியிலே வெள்ளை வெள்ளை கொக்குகளா, வெளிநாட்டு கொக்குகளா, இங்கே வந்து கொள்ளையடிக்க வந்தீங்களா என்று ஒடுக்கப்பட்ட காலத்தில் நாடக கலையை கையில் எடுத்துக்கிட்டு விஸ்வநாத தாஸ் என்கின்ற ஒரு கலைஞன் வள்ளி திருமணத்தில் ஆங்கிலேயரை வரைக்கும் பாருங்க. அங்க வந்து வெள்ளை கொக்கு எதுக்கு வருது? பண்ணலையா தானையா கலை? அந்த கலைக்காகவே அதே முருகன் நாடகத்துல நடிக்கும் போது தன் உயிரை விட்டார் இல்லையா? அதுதாங்க கலை. அப்படித்தான் நீங்க அந்த கலையை பார்க்க வேண்டும். மன மகிழ்ச்சி எதுல எல்லாம் கிடைக்குங்க. நல்ல உணவு சாப்பிட்டா கிடைக்கும், நல்ல டிரெஸ் போட்டா கிடைக்கும், அழகான இயற்கை காட்சி அருவிக்கு போனா கிடைக்கும், கப்பல்ல விமானத்துல பயணம் செஞ்சா கிடைக்கும், தங்கம் வெள்ளி வாங்கி வீட்டுல அடுக்கி வச்சா மன மகிழ்ச்சி கிடைக்கும். ஆனா இதற்காகவா கலையும் இலக்கியமும் படைக்கப்பட்டது? ஆளு வந்து பிடிக்கும் போது மன அலர்ச்சி உண்டாகும். கலையும் இலக்கியமும் மன எழுச்சிக்காக, மறுமலர்ச்சிக்காக, அக விடுதலைக்காக, இந்த மனங்கள் எல்லாம் ஒன்று கூடுவதற்காக தானங்க கலை வந்தது. ஒரு வார்த்தை நம்ம மனசுக்குள்ள எப்படி ஒரு இதை ஏற்படுத்துது? ஒரு வார்த்தை படிச்சீங்க, வாசிக்கலாம் என்றது புத்தகம், வாசிக்கலாம் என்றது புத்தகம், சிக்கலாம் என்றது மொபைல் போன். இவ்வளவுதானே. அறிவை வளர்க்கக்கூடிய 1000 புத்தகங்கள் கொட்டி கிடக்கிறது. அதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு இந்த மொபைல் போனுக்குள்ள நம்ம அடிமையாகி சீரழிகிறோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த வரியை படிக்கும் போது நமக்குள்ள வருதா? ஐயோ நம்ம இப்படி ஆயிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை நமக்குள்ள ஏற்படுத்துகிறதா இல்லையா? இதைத்தாங்க ஒரு கலையும் இலக்கியமும் செய்கிறது. சினிமாவை பற்றியே நிறைய அவர் கதை சொன்னார். நான் ஒண்ணு சொல்றேன், வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு சொன்ன உடனே என்னங்க ஞாபகம் வருது? நீர்தான் கட்டபொம்மன் என்பவரோ, நீர்தான் பேனர்மேன் என்பவரோ? யாரை கேட்கிறாய் வரி, எதற்கு கேட்கிறாய் கிஸ்தி? வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் வரி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, ஏற்றம் இறைத்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எம்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா, மாமனா மச்சான்? நீங்க யோசிச்சு பாருங்க. பெரிய நடிப்பையா. கட்டபொம்மன் தெலுங்கு தாய்மொழியை சேர்ந்தது, பேனர்மேன் ஆங்கிலேய அதிகாரி. அவங்க 2 பேரும் இப்படி பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குமா? இருக்காது. காலம் காலமாக வாய் வழியாக நாட்டார் கூத்தாக தெலுங்கில் பாடப்பட்ட அந்த வரலாறை மாப்போசி தமிழ்ல எடுத்து எழுதுறார். அத P.R. பந்துலு என்பவர் படமாக இயக்குகிறார். வீர சிவாஜி என்கின்ற நம்மளுடைய சிவாஜி கணேசன் அதுல கட்டபொம்மனாகவே மாறி நடிக்கிறார். மக்களுக்குள் எங்கள் தேச விடுதலைக்கு ஒரு வீரன் இப்படித்தாய உயிரை வெற்றுப்பான் என்கின்ற ஒரு எழுச்சி வருது. இதுதான் சினிமா என்கின்ற கலை நம் கைகளில் கொண்டு வந்து தருகிறது. அப்படின்னா நாகேஷ் சார் கதை சொன்னதை மட்டும் உட்காந்து பார்த்தோம். சிவாஜி அவர்களுடைய உச்சரிப்பை பார்த்துதானுங்க எத்தனை மக்கள் தமிழ் பேசவே கத்துக்கொண்டார்கள். சுந்தர தமிழில் பாட்டி செய்து அப்படின்பாரு பாருங்க. இப்படி நம்ம நடத்துறோம்னா எப்படி போய் இருப்பேன்.
மேடையில சத்ரபதி சிவாஜியாக அவர் நடித்ததை பார்த்து இந்த ஈரோட்டு பெரியார் வச்ச பேரு தானே சிவாஜி கணேசன். சாதாரண பிசி கணேசன் சிவாஜி கணேசனாக இன்றைக்கு நம்ம மனசுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதுதானே ஒரு கலையின் வெற்றியாக இருக்க முடியும். இந்த தமிழ் சினிமா ஒரு காலத்துல வானத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருந்தது. பிராணநாதா, சுவாமி இப்படியே பேசிட்டு இருக்காங்க. பார்த்தாரியா நம்ம தேனி மாவட்டம் அள்ளி நகரத்துல பிறந்த பாரதி ராஜா, இது எங்க தமிழ் இல்லையா, இது எங்க சினிமா இல்ல, இழுத்துட்டு வந்தாரு. கிராமத்தின் புழுதி படிந்த தெருக்களை, வியர்வை படிந்த மனிதர்களை, வெக்கையான அவங்க மனசுக்குள் புதைந்து கிடந்த மனித நேயத்தை, டீ கடையை எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்து வச்சார். கருத்தமான ஒரு படம் எடுத்தார். அது வரைக்கும் உசிலம்பட்டி, தேனி, மதுரையில பெண் சிசு கொலை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்தது. கருத்தமான ஒரு படம் எடுத்து கள்ளிப்பால் குழந்தைகளுக்கு கொடுக்காதீர்கள், அவர்களை அள்ளி பால் கொடுத்து படிக்க வையுங்கள், நாளைக்கு அந்த பொட்ட பிள்ளை அவனை காப்பாற்றும் எழுதினார். படம் தேசிய விருது வாங்குச்சுல்ல. நம்ம மனசுக்குள்ளே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சா இல்லையா? இதுக்குதான் சினிமா என்கின்ற கலையை எங்க மக்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதனாலதான் மாவோ என்கின்ற அவ்வளவு பெரிய தலைவன் சொன்னா, கலையும் இலக்கியமும் பட்டாடைகளில் பூவேலைப்பாடாக இருக்கக்கூடாது, அது அடுப்பெரிக்க பயன்படுகிற விறகாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். சும்மா அளப்பறையை கட்டிட்டு போக கூடாது, கைய பிடிச்சி இழுக்கையா அப்படின்னு. சீன புரட்சி எழுத்தாளர் லூசுன் அப்படின்னு ஒருத்தர், அவரு ஒரு சம்பவத்தை, ஒரு வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை எழுதுறாரு. கடுமையான அடக்குமுறை காலம், பேச்சும் எழுத்தும் தடை செய்யப்பட்ட ஒரு நேரம். அவர் வீட்டுல இருக்கிறார், வெளியிலேயே வர தடை. ஏன்னா அவர் சிறந்த புரட்சிகரமான எழுத்தாளர். ஒரு இளைஞன் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சு அவர் வீட்டுக்கு வந்து அவர் இதயத்துக்கு பக்கத்துல இருக்கிற உள் பாக்கெட்ல கைவிட்டு கொஞ்சம் அழுக்கு படிந்த நோட்டுகளை ஈரத்தோட எடுத்து அவர்கிட்ட கொடுத்து, உங்க புத்தகம் எனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போறான். அதற்கப்புறம் அந்த லூசன் சொல்லுகிறார், இந்த சம்பவத்துக்கு பிறகு நான் எப்போது பேனாவை எடுத்தாலும் அந்த இளைஞனின் ஞாபகம் வருகிறது. என் பேனாவுக்குள் மையாக இப்போது நான் சமூக அக்கறையை ஊற்றி எழுத தொடங்கி இருக்கிறேன் என்று சொன்னார். இப்ப கலையும் இலக்கியமும் சும்மா தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்கள, உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவங்கள கிச்சு கிச்சு மூட்டுவதற்காக அல்ல, தூங்குவது போல நடித்துக் கொண்டிருப்பவர்களை கிள்ளி எழுப்புவதற்காக படைக்கப்பட்டது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவருடைய முத்து குளிக்க வாரியலான்னு ஒரு புத்தகத்துல ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருக்கிறார் இல்லையா? மும்பைல சியோன் சங்க மாதர் கூட்டம் நடந்துட்டு இருக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. அப்ப நடந்துட்டு இருக்கும்போது நம்ம சங்கத்துக்குன்னு ஒரு பெரிய கட்டடம் வேணும், யாரை வச்சு நிதி திரட்டலாம் அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க. திடீர்னு ஒரு பெண் எந்திரிச்சு சொல்றாங்க, பைஸ் அகமது பைஸ்ங்கிற கவிஞரை நம்ம மும்பைக்கு கூட்டு வந்து கவிதை பாட சொன்னா மக்கள் ஏராளமா வருவாங்க, நிறைய நிதி தருவாங்க, நம்ம மாதர் சங்கத்துக்கு ஒரு கட்டிடம் கிடைக்குங்கிறாங்க. உடனே எல்லாரும் சொல்றாங்க, பைஸ் அகமது பைஸ் பாகிஸ்தான்காரு, அவர் எப்படி இந்தியாவுக்கு வருவார்? கலைக்கும் கவிதைக்கும் படைப்புக்கும் மொழி கிடையாது, நாடு கிடையாது, நாம கேட்டுட்டோம். இந்திரா காந்தி அம்மாவை போய் அந்த மாதர் சங்கம், இது நடந்த நிகழ்வு, இந்திரா காந்தி அம்மாவை போய் பாக்குறாங்க, பிரதமரா இருக்கிறாங்க, பைஸ் அகமது பைஸ் வரணும், மும்பைக்கு வரணும், எங்களுக்கு கவிதை வாசிக்கணும். உடனே அவங்க அயூப் கான் பிரதமரா பாகிஸ்தான்ல இருந்தார் இல்லையா, அவருக்கு போன் பண்ணி சொல்றாங்க, எங்கள் இந்திய மக்கள் உங்கள் கவிஞனை விரும்பி கேட்கிறார்கள், அனுப்பி வைங்க. அவர் அவ்வளவு மகிழ்ச்சியா, நம்மை வெறுக்கிற மக்கள் கூட நம் கவிஞனை விரும்புகிறார்களையா, அனுப்பி விடுங்கள், அனுப்பி விட்டார்கள். அந்த மனிதர் கவிதை பேசினார், கோடிக்கணக்கான மக்கள் கூடினார்கள், நிதி திரண்டது. இன்றைக்கும் மும்பையில இருக்கக்கூடிய ஜியோன் மாதர் சங்க கட்டிடம் அந்த மதம் கடந்த, தேசம் கடந்த படைப்பின் அடையாளமாக திகழ்ந்து கொண்டது. யாழ், முழவு எல்லாம் சொன்னார்ல. ஆனா இசை என்பது பலவிதமா இருக்குங்க. இசையில பலவிதமான ராகங்கள் இருக்கிறது. அதுல பிலகரின்னு ஒரு ராகம் இருக்குங்க. நம்ம உன்னால் முடியும் தம்பியில கூட அந்த மார்த்தாண்ட பிள்ளைக்கு பேரே பிலகரி, மார்த்தாண்ட பிள்ளை. அது பொதுவா பிலகரி ராகங்கிறது மேல்தட்டு மக்கள் ரசிக்கக்கூடிய, மேல்தட்டு மக்களால் மட்டுமே பாடக்கூடிய ஒரு இசையா கொண்டாடப்பட்டது. ஆனால் நம்முடைய மண்ணின் மக்கள் இசை கலைஞன் இளையராஜா வந்தார். அது என்ன, இசையில ஒரு ராகம் மேல ஒரு ராகம் கீழே, உடனே பார்த்தாரு, எல்லாம் இன்பமயம்னு ஒரு படத்துல மாமே ஊடு மச்சி ஊடு என்று சேரி மக்கள் ஆடி பாடி கொண்டாடக்கூடிய எளிய ராகமாக பிலகரி ராகத்தை போட்டார். இசையில என்னையா மேல்தட்டு கீழ்த்தட்டு எல்லாம் சரித்தட்டு என்று ஒரு மறுமலர்ச்சியை ஒரு இசையால் கொண்டு வர முடியும் என்று ஒரு கலைஞன் இந்த மண்ணில நிரூபித்தான் இல்லையா? அதாங்க இன்னைக்கு தேவையாக இருக்கிறது. என்ன நீங்க பயங்கரமா பேசுறீங்க? ஓவியத்தை பத்தி எல்லாம் பேசினாங்க. ஒரு குரு ஓவியத்துல ரொம்ப பெரிய ஆள், அவருக்கு நிறைய சீடர்கள் ஓவியம் பயில்கிறார்கள். திடீர்னு ஒரு நாள் ஒரு சீடன் வர்றான், அவனுக்கு இயல்பிலேயே ஓவியம் வரைகிற திறமை அற்புதமா இருக்குது, ரொம்ப லாவகமா வரைகிறான். நாட்கள் செல்ல செல்ல இந்த குருவுக்கு சீடன் மேல பொறாம வந்துருச்சு. இவனை ஒண்ணுக்கு மேல அதுக்கெல்லாம் திட்டிக்கிட்டே இருக்கிறான்.
ஒரு நாள் ஒரு குளக்கரையில சீடர்களை எல்லாம் கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சு எல்லாரும் ஒரு தங்க மீன் தத்ரூபமா வரைங்க அப்படின்ட்டார். எல்லா சீடர்களும் வரைஞ்சு கொடுக்குறாங்க, எல்லாம் சுமாரா இருக்கு. ஆனா இந்த சீடன் இருக்கான் பாருங்க, அவன் அப்படியே தங்க மீனை அப்படியே ஒரிஜினலா வரைஞ்சு கொடுத்துட்டான். இவருக்கு அப்படியே பொறாமை தகித்து எரிகிறது. என்ன செய்யன்னு தெரியாம, இதெல்லாம் ஒரு மீனா, இதெல்லாம் ஒரு ஓவியமா, உன்னையில யார் இங்க வர சொன்னது அப்படின்னு கசக்கி தூக்கி அந்த குளத்துல எறிகிறாரு. அந்த கசங்கிய காகிதத்திலிருந்து தங்க மீன் உயிர் பெற்று நீந்தி போவதை எல்லோரும் பார்த்தார்கள். உங்களுடைய கலையை யார் வேண்டுமானாலும் அடக்க முயற்சி செய்யலாம், ஆனால் உண்மையான கலை, உண்மையான படைப்பு, ஆளுமை தங்க மீன் உயிர் பெறுவது போல இந்த உலகத்தில் ஒளிரும் என்று காட்டி கொடுப்பது தானங்க கலையின் அடையாளம். அவ்வளவு பேசிட்டு இருக்கிறீங்க பயங்கரமா. ஐயா கர்ணன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா? கர்ணன் அப்படின்னாலே காலகாலமா என்ன படிமத்தை நம்ம பார்த்திருக்கோம். கர்ணன் அப்படின்னாலே வாரி வழங்குபவன், தன்ட்ட என்ன கேட்டாலும் கொடுக்கிறவன். சபையில தன் இனத்தை சொல்லி அவமானப்பட்ட போது கூட அந்த மனசுக்குள்ளேயே வைத்துக் கொண்டு மத்தவங்களுக்கு வாரி வாரி வழங்கினான். கடவுளே அப்பவே இனத்தை வஞ்சிருக்காங்க. ஆமா வஞ்சிருக்கிறாங்களே, நீ ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்தவன், நீ வில்லு விடக்கூடாதுன்னு வட்டி விட்டுருக்காங்க இருந்திருக்கு. ஆனா அதையும் மனசுக்குள்ள சுமந்துக்கிட்டு கடவுளுக்கே கொடுத்தவன் அப்படின்னு தானே காலகாலமா ஒரு படிமம் இருக்கிறது. சமீபத்துல கர்ணன் ஒரு படம் வந்து நம்ம மாரி செல்வராஜ் எடுத்த படம், திருநெல்வேலி பக்கத்துல உள்ள ஒரு பையன். அதே கர்ணன் தான் தலைப்பு. தனுசு நடிச்சிருக்கிறாரு. ஒடுக்கப்பட்ட இனத்தின் தலைவனாக அவர்களின் அடையாளமா தனுசு வருவார். அந்த படத்துல கர்ணன் என்பவன் யார் தெரியுமா? வந்தவங்களுக்கெல்லாம் தன்னிடம் இருக்கிற பொருளை வாரி வாரி கொடுக்கிற வள்ளல் இல்லை. தன் இனத்துக்கு எது மறுக்கப்பட்டதோ, எது தன் இனத்துக்கு தர ஏற்காமல் விடப்பட்டதோ அந்த உரிமையை எல்லாம் போராடி பெறுகிற மாவீரனாக அந்த கர்ணனை அவர் படித்திருக்கிறார். அதுல ஒரு சீன் வரியா, ஜெயிச்ச ஒரு வீரனை யானை மேல உட்கார வைப்பாங்க. அது ஒரு குறியீடாக சொல்லுகிறார்கள். ஏனென்றால் உயரம் என்பது எல்லா ஜாதிக்காரர்களுக்கும் பொதுவானது என்கின்ற குறியீடை அங்க யானையாக அவர் பயன்படுத்துகிறார். அப்ப எந்த அளவுக்கு ஒரு படைப்பை மனிதர்கள் மத்தியில் கொண்டு போனால் அவர்களுடைய வாழ்க்கை எழுச்சி பெறும் என்பதற்கு இந்த கலையும் இலக்கியமும் அடையாளமாக இருக்கிறது. கரகாட்டத்தை பத்தி சொன்னார், அதை கூட சொல்லி நான் முடிச்சிடறேன். கரகாட்டம் தெருவிலே தானே ஆடப்படுகிறது. அதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? தெருவிலே ஆடப்பட்ட அந்த கரகாட்டத்தை கங்கை அமரன் என்ன பண்ணாரு? திரைக்காவியமா கொண்டு வந்தார். ரொம்ப எளிமையா மக்களுக்கு பிடிச்ச மாதிரி அது பயங்கரமான வெற்றி அடைந்தது. ஒரு நாள் ராமராஜன் அவர்கள்ட்ட ஒரு பேட்டி எடுத்தாங்க. அப்ப இந்த ராமராஜன் அந்த கலைஞன் சொன்னாரு, நான் மதுரைக்கு பக்கத்துல கணேஷ்ங்கிற ஒரு தியேட்டர்ல டிக்கெட் கிழிச்சு கொடுத்துட்டு இருக்கிற வேலை பார்த்தேன். ஆனால் இந்த கரகாட்டக்காரன் வெற்றியின் போது நான் எந்த தியேட்டர்ல டிக்கெட் கொடுத்து வேலை பார்த்தேனோ அதே தியேட்டர்ல நான் நடித்த கரகாட்டக்காரன் படம் 100 நாட்களுக்கு மேலே ஓடியது என்றால் ஒரு சாதாரண இளைஞன் இந்த கலையின் மூலமாக எவ்வளவு பெரிய மறுமலர்ச்சியை அடைந்திருக்கிறேன் என்பதற்கு அதுதான் அடையாளம் என்று சொன்னார் என்றால், நடுவர் அவர்களே, கலையும் இலக்கியமும் ரசித்து பார்க்கும் பூ அல்ல, அது விதையிலிருந்து எழுந்து வருகிற விருட்சம் என்பதுதான் இந்த நாட்டின்